அபிப்பிராயங்களும் விருப்பு வெறுப்புகளும் நமது சுபாவமாகிவிட்டன. நமது சுபாவமே நம்மை ஆள்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். பழக்கங்கள் சுபாவமாகி சுபாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அற்புதம் என்ற சொல்லே நமக்குள் ஒருவித ஈர்ப்பையும் உற்சாகத்தையும் தூண்டுகிறது. அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே நாம் விழிப்புற்று கூர்ந்து கவனிக்கத் தொடங்குகிறோம். அற்புதமா என்று வியந்து அதை பார்க்கவும் கேட்கவும் நாம் பேராவல் கொள்கிறோம். என்ன, எங்கே, எப்படி, யார் செய்கிறார்கள் என்று அறிய விழைகிறோம். அற்புதங்களை செய்பவர்கள் மீது நமக்கு உடனடியாக ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. உண்மையில் அற்புதம் என்றால் என்ன என்பதை வரையறுப்பவர்கள் நாம் தான். இப்படியெல்லாம் நடந்தால்தான் அது அற்புதம், இல்லை என்றால் அது சாதாரணமானது என்று நமது மனமே தீர்மானிக்கிறது. இனிப்புகள் மரத்தில் காய்த்தால் அதை நாம் அற்புதம் என்போம். மீன்கள் வானில் பறந்தால் அதை மக்கள் பெரும் அற்புதம் என்பார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அன்றாடம் நடக்கும் அற்புதங்களை நாம் கவனிப்பதே இல்லை. ஒவ்வொரு காலையும் நாம் கண் விழிக்கும் முன்பே கதிரவன் தன் கடமை தவறாமல் உதிக்கிறதே, அது அற்புதம் இல்லையா? அக்கதிரவனின் ஒளி நம் வாழ்விற்கு தேவையான உயிர் சக்தியையும் ஆற்றலையும் வாரி வழங்குகிறதே, அது என்ன சாதாரணமான அற்புதமா? கதிரவன் எப்போதாவது விடுப்பு எடுத்ததாகவோ தாமதமாக வந்ததாகவோ நாம் கேள்விப்பட்டதுண்டா? நிலவு தன் வளர்ப்பிறை தேய்ப்பிறை சுழற்சியை என்றாவது மீறி நாம் பார்த்ததுண்டா? இன்று அலைகளையும் நுரைகளையும் உருவாக்க எனக்கு விருப்பமில்லை என்று கடல் சொல்லி யாராவது கேட்டதுண்டா? இயற்கையில் அனைத்தும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இயங்குகின்றன. அனைத்தும் விழிப்புணர்வோடு இருக்கின்றன. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் அருளும் கருணாமூர்த்தியான இறைவனின் இந்த அற்புதங்கள் என்ன வீரியம் குறைந்தவையா? விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை இவை மனித குலத்திற்கு போதிக்கவில்லையா? நாம் இயற்கையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதன் மொழியை செவி மடுத்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு இடத்திலும்
அது இறைவனின் அற்புதங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை உணர்ந்து அந்த அற்புதங்களை காண்பதற்கு நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினால் போதும். படைப்பை விழிப்புடன் நோக்கினால் படைத்தவனை காணலாம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. കുറേ മുൻവിധികളും ഇഷ്ടാനിഷ്ടങ്ങളും അത് നമ്മുടെ സ്വഭാവമായിരിക്കുകയാണ്. നമ്മളല്ല, ആ സ്വഭാവമാണ് നമ്മളെ ഭരിക്കുന്നത്. മുൻധാരണ നമ്മൾ മാറ്റിയെടുക്കണം. தவறான அபிப்பிராயங்களும் விருப்பு வெறுப்புகளும் நமது சுபாவமாகிவிட்டன. நமது சுபாவமே நம்மை ஆள்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். பழக்கங்கள் சுபாவமாகி சுபாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. நம்மையெல்லாம் நமது சுபாவமே ஆள்கிறது. வருடக்கணக்காக இந்த கையில் வாட்ச் கட்டினோம். 25 வருடங்களுக்கும் மேலாக வலது கையில் வாட்ச் கட்டுகிறோம். இடது கையில் கட்டுவதுதான் அதிக சௌகரியம் என்று நினைத்து இடது கைக்கு மாற்றுகிறோம். வலது கையில் கட்டினால் தண்ணீர் எடுக்கும் போது நனைந்து விடலாம். இடது கையில் கட்டினால் நனையாது என்று நினைத்து இடது கையில் கட்டுகிறோம். ஆனால் நேரம் பார்க்கும்போது வலது கையைத்தான் தூக்குவோம். காரணம், 25 வருடங்களாக செய்த பழக்கம் சுபாவமாகி நம்மை ஆள்கிறது. இப்படி தவறான அபிப்பிராயங்களும் விருப்பு வெறுப்புகளும் நம்முடைய சுபாவமாகி விட்டன. அவையே நம்மை ஆட்டிப்படைக்கின்றன. நாம் எவ்வளவு முயன்றாலும் இவை நம்மை பின்னோக்கி இழுக்கும். காரணம், அவற்றுக்கு சக்தி அதிகம். எதனோடும் நமக்கு பாகுபாடு இருக்கிறது. அந்த பாகுபாட்டுடன் தான் செயல்படுகிறோம். அவர்கள் இப்படித்தான் என்று எடை போடுகிறோம். அந்த பாகுபாட்டை நாம் மாற்ற வேண்டும். இந்த பாகுபாடு இருப்பதால் தான் நம்மை நாம் அறியவோ அனுபவிக்கவோ முடிவதில்லை. ஒரு கதை நினைவிற்கு வருகிறது. தேனியும் வண்டும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அழுக்கிலும் மலத்திலும் வாழும் வண்டின் நிலையை கண்ட தேனீக்கு அனுதாபம் உண்டானது. பூந்தோட்டத்திற்கு வருமாறு வண்டிற்கு தேனி அழைப்பு விடுத்தது. நீ ஏன் இப்படி வாழ்நாள் முழுவதும் இந்த துர்நாற்றத்தை சகித்து கொண்டு வாழ்கின்றாய்? என்னுடன் பூந்தோட்டத்திற்கு வா. அங்கே நல்ல ரோஜா பூக்கள் மற்றும் மல்லிகை பூக்களின் மணத்தை நுகரலாம். அதற்கு வண்டு பதிலளித்தது. நான் கிராமத்தை சேர்ந்தவன். இங்கே சுத்தமில்லை. காரணம், அனைவரும் குப்பையை கொண்டு வந்து கொட்டுகின்றனர். ஆனாலும் இங்கு வாழவே விருப்பம் என்று பதிலளித்தது. அதற்கு தேனி வண்டிடம் கூறியது, நீ ஒருமுறை என்னுடன் வா. சொர்க்கத்தை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? அதைவிட சிறந்த ஒரு இடத்திற்குத்தான் உன்னை நான் அழைக்கிறேன். எனவே நீ ஒருமுறை இங்கு வந்து பார். வா வா என்று அழைத்தது. இறுதியில் தேனின் அழைப்பை ஏற்று பூந்தோட்டத்திற்கு தேனியுடன் வண்டு சென்றது. அந்த பூந்தோட்டத்தில் லட்சக்கணக்கில் பல வண்ணத்தில் உள்ள பூக்களை வண்டு கண்டது. தேனி அந்த வண்டை அழைத்து கொண்டு போய் மல்லிகை பூவில் வைத்துவிட்டு அந்த வண்டிடம் கேட்டது, இந்த மல்லிகையின் மனம் எப்படி இருக்கிறது? மலத்தின் மனத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்றது. குழப்பமடைந்த அந்த தேனி அந்த வண்டை அழைத்து கொண்டு போய் ரோஜா பூவின் மேல் உட்கார வைத்தது. இது எப்படி இருக்கிறது என்று தேனி கேட்டது. ஒரு வித்தியாசமும் இல்லை என்று வண்டு கூறியது. தேனி அந்த வண்டை கூர்ந்து கவனித்தது. இதற்கான காரணம் என்ன? வண்டின் முகத்தை கண்டபோது தேனிக்கு காரணம் என்னவென்று புரிந்தது. தேனி வண்டின் மூக்கிலிருந்த அழுக்கையெல்லாம் அப்புறப்படுத்தியது. பிறகு அந்த வண்டை ஒரு ரோஜா பூவின் மேல் அமர வைத்தது. அப்பொழுதுதான் முதலாக இப்படிப்பட்ட பூக்களின் நறுமணத்தை அந்த வண்டு நுகர்ந்தது. வண்டு கூறியது, ஓ, இந்த பூக்களில் இருந்து எவ்வளவு நல்ல மனம் நுகர முடிகிறது! இந்த பூக்களில் இவ்வளவு சுகந்தம் இருந்ததா என்று தேனியிடம் வண்டு கேட்டது. முதலிலேயே இந்த பூக்களுக்கு நறுமணம் இருந்தது. உன் மூக்கிலிருந்த அழுக்கின் காரணமாக உன்னால் அதை நுகர முடியவில்லை என்று தேனி வண்டிடம் கூறியது. ஆன்மீகத்தின் நறுமணத்தை நுகர முடியாததற்கு காரணம் மனதின் அழுக்கே. நமது பாகுபாடு விருப்பு வெறுப்புகள், பழக்கங்கள் போன்றவற்றால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆன்மீகத்தை நுகர முடிவதில்லை. ஆன்மீகத்தின் உண்மையான சுதந்திரத்தையோ ஆனந்தத்தையோ நம்மால் அனுபவிக்க முடியாததற்கான காரணம் அற்ப சுகங்களுக்கு பின்னால் போகிறோம். பாயசத்தில் உப்பு போட்டால்
உப்பின் சுவைதானே இருக்கும். இதுபோல நாம் விருப்பு வெறுப்பு எனும் உப்பை வைத்திருக்கிறோம். ஆத்மாவை அனுபவிக்கவும் முடிவதில்லை. நமது பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. ஒருவரது பெயர் நாராயணன் என்றிருந்தது. நிறைய வருடங்களுக்கு பிறகு கேசவன் என்று மாற்றப்பட்டது. நாராயணன் கேசவனாகிவிட்டார். அப்படி கேசவன் என்று பெயர் மாறிவிட்டாலும் நாராயணா என்று யாரை அழைத்தாலும் இவர் திரும்பி பார்ப்பார். மனதில் வேரூன்றி கிடக்கிறது. எத்தனை வருடங்களாக நாராயணா நாராயணா என்று கூப்பிட்டனர். எனவே அதுதான் நினைவிற்கு வரும். நாம் ஆத்மாவென்று சாஸ்திரங்கள் கூறினாலும் நம்மை நாம் இந்த உடலாகத்தான் கருதுகிறோம். இவை எல்லாமே நமது படைப்பே ஆகும். அதையே உண்மை என்று நினைத்து அதிலேயே வாழ்கிறோம். அதை உறுதியாக பிடித்திருக்கிறோம். எனவே உறுதியான லட்சிய உணர்வு இருந்தாலே இதிலிருந்து விடுபட முடியும்.
சிங்கப்பூர் மலேசியாவின் தெற்கே அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். வெப்பமண்டல காலநிலையையும் பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களையும் கொண்டுள்ள இந்நாடு ஒரு உலகளாவிய நிதி மையமாக திகழ்கிறது. பண்டைய காலத்தை பிரதிபலிக்கும் பழமையான கோவில்கள் முதல் நவீன தீம் பார்க்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம் வரை அனைத்தையும் இங்கே காணலாம். அம்மா மாலையில் சிங்கப்பூர் வந்தடைந்தார். நிகழ்ச்சிகள் அடுத்த நாள்தான் நடைபெற இருந்தன. எனவே அன்று மாலை தனது சிங்கப்பூர் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிட அம்மா முடிவு செய்தார். அம்மா தியானத்திற்காக அமர்ந்ததும் அனைவரும் அவரை சுற்றி அமர்ந்து கொண்டனர். தியானத்திற்கு பிறகு அம்மா ஒரு சிறிய சத்சங்கம் வழங்கினார். அதில் ஒரு കഥയും കൂറിനാർ. രണ്ട് കുട്ടി മുട്ട് നരവച്ച് വെള്ളമുള്ള ഒരു കുട്ടി ഇങ്ങനെ നീന്തി കളിക്കുന്നുണ്ട്. ഒരു കുട്ടി പെട്ടെന്ന് ഇറങ്ങി പെട്ടെന്ന് ഇങ്ങനെ മാന്ന് വിളിച്ചിട്ട് മറിഞ്ഞു വീണ്. 2 சிறுவர்கள் இடுப்பளவு ஆழமுள்ள ஒரு நீச்சல் குளத்திற்கு நீந்தச் சென்றார்கள். ஒரு சிறுவன் தண்ணீரில் விளையாடத் தொடங்கினான். ஆனால் மற்றவன் பயந்தான். அவன் நிலை தடுமாறி தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினான். அவனது அலறலை கேட்டு ஒருவர் வந்து அவனை காப்பாற்றினார். தண்ணீர் ஆழமாக இல்லையே, பிறகு ஏன் கத்தினாய் என்று அவர் அந்த சிறுவனிடம் கேட்டார். நான் ஒருவேளை மூழ்கிவிட்டால் என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று நினைத்தேன். அந்த பயத்தில் என் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அதனால்தான் நான் வழுக்கி தண்ணீரில் விழுந்தேன் என அந்த சிறுவன் பதிலளித்தான். மற்ற சிறுவனிடம் உனக்கு மட்டும் எப்படி பயமே இல்லை என்று கேட்டார். என் அம்மா இங்கே என்னை பார்த்து கொண்டிருக்கையில் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அவன் கூறினான். தாயிடம் இருந்த நம்பிக்கை அவனது தன்னம்பிக்கையை உறுதி பெறச் செய்தது. தன்னம்பிக்கையே அவனை பயமில்லாதவனாக ஆக்கியது. அதனால் அவனது ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடிந்தது. அவன் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். ஆனால் முதலாம் சிறுவனிடம் தன்னம்பிக்கை இருக்கவில்லை. அதன் விளைவாக அவன் பயந்து போனான். தன் ஆற்றலை சரியாக பயன்படுத்த முடியாமல் அவன் கஷ்டத்தை அனுபவித்தான். தன்னம்பிக்கை நமது வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அது நம்மை அற்புதங்களை செய்ய வைக்கும் என்று அம்மா கருதுகிறேன். நாம் ஆன்மீக சாஸ்திரங்களை கற்க வேண்டும். அவை நற்பண்புகளையும் நம்பிக்கையையும் நமக்குள் விதைக்கும். ஆன்மீக தத்துவங்களின்படி வாழ்க்கையை நடத்தினால் நாம் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம். அம்மா அங்கு குடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணவு பரிமாறினார். அன்றாடம் குடும்பங்களில் நடக்கும் இத்தகைய சாதாரண செயல்கள் கூட அம்மாவின் குழந்தைகளுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டமாகும். அடுத்த நாள் காலை
பாரம்பரிய இந்திய முறைப்படி அம்மா நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்பட்டார். சிங்கப்பூரின் மத நல்லிணக்க அமைப்பான இன்டர் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்த 2 பிரதிநிதிகள் அம்மாவுக்கு மாலை அணிவித்தனர். புத்த மதத்தை சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ ஃபார்பண்யதம் விதேஷ் சாக்குன் ரியான் அவர்களும், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ அல்லாதாத் கான் அவர்களும் அம்மாவை மாலை அணிவித்து கௌரவித்தனர். அம்மா அனைவரையும் தியானத்திலும் உலக அமைதிக்கான பிரார்த்தனையிலும் வழிநடத்தினார். அம்மாவின் மற்ற நிகழ்ச்சிகளைப் போலவே இங்கும் பக்தர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்த விஷயம் அம்மாவின் தரிசனத்தை பெறுவதாகவே இருந்தது. தங்கள் அன்பிற்கினிய அம்மாவுடன் மீண்டும் இணைந்த அந்த தருணத்தை பக்தர்கள் உள்ளம் நெகிழ்ந்து போற்றி மகிழ்ந்தனர். சிங்கப்பூர் பக்தர்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஏனெனில் அம்மாவின் அன்பு மழையில் ஆனந்தத்துடன் நனைந்தாடும் அரிய வாய்ப்பு இன்னொரு நாளும் அவர்களுக்கு கிடைத்தது.